அதான் எஸ்கே ஆஃப்டர் கோட் கிளைமேக்ஸ். மும்பை போயாச்சு, வந்தாச்சு சைடுல ரைட் போயாச்சு. என்னாச்சுப்பா என்னாச்சு? தண்ணி பண்ணாங்க இல்ல சும்மாதான் நம்ம தான் வாங்க, நாம தான் வாங்க. அவ்வளவுதான், இனிமே எஸ்கே தான். கணபதி கணநாத கணபதி விக்னேஷ கணபதி விக்னஹாரக கணபதி பாலச்சந்திர கணபதி சூர்பகர்ண கணபதி. ப்ரோ விஜய் ஃபேனா சொல்றேன், எனக்கே படம் பிடிக்கல ப்ரோ. கிளம்புடா பொண்டா, நீ ஒன்னும் அப்படி ஒன்னும் விஜய் ஃபேனா இருக்கணும்னு அவசியம் இல்லை. கிளம்புடா, மெச்சூரிட்டி வந்துடுதான். அஜித் ஃபேன்ஸே படம் பார்த்து வேற லெவல்ல ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்காங்க. கோமால மெச்சூரிட்டி ஆனிடும். ஆமா, சில பேர் வந்து விஜய் ஃபேனா நான் சொல்றேன் படம் மொக்க ப்ரோ அப்படின்னு வந்து சொல்லி வன்மத்தை வந்து கக்கிட்டு இருக்கானுங்க. படம் நல்லா தான்டா இருக்கு, தலை ஃபேன்ஸே நல்லா இருக்குன்னு சொல்றானுங்கடா. நீங்க வேற ஏன்டா? ஆனால் கடத்தல்காரனை பிரிய மனம் இல்லாமல் குழந்தை கதறி அழுத சம்பவம் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. அண்ணன் தானே எல்லாமே. சொல்லுங்க, அண்ணனை பத்தி சொல்லுங்க. அதுக்கப்புறம் நான் இந்த இது முடிச்சு போயிருவேன். நம்பிட்டு எஸ்கே எடிட் தான் வரல. பாத்துக்கணும் வழி கொடுங்க. உங்களோட பவர்ஸ் எல்லாம் நம்பிட்டு கொடுப்போம். நம்பிக்கொண்டா நாங்க இறங்க உள்ள. அதாவது நமக்கு பிடிச்ச விஷயத்த செய்யறதுனால வாழ்க்கை ஃபுல்லா இவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனையா வந்து நிக்கும்னு எனக்கு தெரியாது. கோட் அங்கிள் மூட்டை பூச்சி நீங்க எப்படி நசுக்குவீங்க? எப்படிடா இப்படிலாம் யோசிக்கிறீங்க? ஒரு மந்திரத்தை படிச்சீங்கன்னா நெருப்பு மலை வரும். இன்சென்டியர். ஒரு மந்திரத்தை படிச்சீங்கன்னா உடல் நோய் குணமாகும். ஓகே, ஒரு மந்திரத்தை படிச்சீங்கன்னா இங்க இருந்து அங்க பறந்து போவான். மகாவிஷ்ணு நைட்டு ஃபுல்லாக உட்காந்து ஹாரி பாட்டர் படத்தெல்லாம் பார்த்துட்டு இங்கே வந்து கதை விட்டுன்னு சுற்றிட்டு இருக்காப்ல. ஸ்டார்டிங்கில் இவரோட வீடியோலாம் பார்க்க நல்லா தான் வந்திருக்கும். பட் இப்போ தான் தெரியுது ஒரு ஃப்ராடு அப்படின்ட்டு. பாய், அப்போ நீங்கள் ஃப்ராடா பாய்? பாய் நீங்க ஃப்ராடா பாய்? 5 கிலோ பச்சரிசி, 5 கிலோ பச்சரிசியா? 20 கிலோ, புளி 10 கிலோ. எப்பா உன்னை மளிகை ஜாமான் வாங்க சொல்லிருக்கா அப்பா. ஸோ எனக்குமே அந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. போஸ்டரில் பார்க்க இந்த சீன் பயங்கரமாக இருக்கும்னு நினச்சேன். பட் படத்தில் பார்க்கும்போது அதை வேற மாதிரி வந்து ஸ்பூஃப் பண்ணியிருக்காரு விபி. அன்எக்ஸ்பெக்டட் தான். கேட்க மறந்துட்டேன். இந்த அவனா சார் வேற லெவல். நான் ரொம்ப ஓவரா பண்றீங்களா? சத்தியமா அது ஒரு கேமியோ பண்ணிட்டாதீங்கிறதுக்காக இல்லை. அதுக்கப்புறமா எஸ்கேக்கு வந்து சீன் இருக்குன்னு சொல்லியிருக்காப்ல விபி. படத்தோட லென்த்து காரணமாக அதை கட் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. ஸோ கூடிய சீக்கிரமா டெலிட்டட் சீன்ஸ் வந்து விடுவாங்க. அப்போ நம்ம பார்த்துக்கலாம் அது என்ன ஆச்சு அப்படின்ட்டு. நல்லா சாப்பிடு மாமா, சாப்பிடுங்க மாமா, நல்லா சாப்பிடுங்க. மங்காத்தா கோட்டு மாஸ். என்ன மாமா சாப்பிடாம இருக்கீங்க? சாப்பிடுங்க. எது சாப்பிட்டுக்கிட்டு சாப்பிடறோம்ல, மொத்தம் சாப்பிடறோம்ல, பாக்கட்டும். ஏன் மாமா, என்ன நீங்க சாப்பிடுங்க மாமா. என்ன சாப்பிடுறதுக்காக சாப்பாடு வைக்கிறீங்க? எலும்பு தூக்கி அவனுக்கு போடுறீங்க. சூப் எலும்பு இவனுக்கு ஒண்ணு உழுது, இங்க உழுது, எனக்கு ஒண்ணு உழுவக்கடா. அது நான் எடுக்க வைக்கணும்னு வைக்கல, யதார்த்தமா வந்தது. அது யதார்த்தமா எப்படி கரெக்டா அங்க வருது, இங்க வருது, இங்க வர இல்லை. மாஸ் படமும் நல்லா தான் வந்து இருக்கும். பட் சில சீன்ஸ்னால தான் அந்த படம் வந்து சொல்லிவிடுச்சு. விஎஃப்எக்ஸ் கொஞ்சம் மொக்கையாக இருக்கும். அதனால தான் அந்த படம் வந்து தப்பாக வந்து போயிடுச்சு. மற்றபடி அது நல்ல படம் தான்.